மகனை இழந்து வாடும் நிலையிலும் கருணையுள்ளத்தோடு நடந்து கொண்ட தாயார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரால் கௌரவப்படுத்தப்பட்டார். அனைவருக்கும் வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்ற தாயாருடைய மகன் கோபிநாத் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி மூளைச்சாவு ஏற்பட்டு இறந்து போயிடுறாரு. அப்படிப்பட்ட அந்த சூழலிலும் அந்த விஜயலட்சுமி என்ற தாயார் தன்னுடைய மகனுடைய உடல் உறுப்புகளை பலருடைய நலன் கருதி தானமா கொடுக்க தானமா கொடுத்திருக்காங்க. அந்த கோபிநாத் அவர்களுடைய உடல் உறுப்புகளான தோல், சிறுநீரகம், கண் போன்ற உடல் உறுப்புகள் திருச்சியை சேர்ந்த 5 நபர்களுக்கு தானமா வழங்கப்பட்டிருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்வுல சோகங்கள்லேயே மிக கொடுமையான சோகம் என்பது புத்திர சோகம் அப்படின்னு தான் காலமா சொல்லப்பட்டு வருது. அப்படி கொடுமையான துயரத்திலும் தன்னுடைய மகனை இழந்து வாடிக்கொண்டிருந்த அந்த நேரத்திலையும் ஒரு கருணை உள்ளத்தோடு தன்னுடைய மகனுடைய உடல் உறுப்புகளை தானமாக கொடுத்த அந்த தாயாரை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அழைத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. மிக கருணையுள்ளத்தோடு நடந்து கொண்ட அந்த தாயாருடைய செயல்பாடு கருணையினுடைய உச்சமா பார்க்கப்படுது.